1. மேபிளவர் கப்பல் எந்த நாட்டில் இருந்து பயணம் தொடங்கியது? A. பிரான்ஸ், B. ஸ்பெயின், C. இங்கிலாந்து, D. போர்ச்சுகல். பதில் C. இங்கிலாந்து. 2. யாத்ரீகர்கள் மேபிளவர் கப்பலில் பயணித்து எந்த இடத்தில் குடியேற்றம் மேற்கொண்டனர்? A. நியூயார்க், B. பிளைமவுத், C. ஜேம்ஸ்டவுன், D. விர்ஜினியா. பதில் B. பிளைமவுத். 3. ஜேம்ஸ்டவுன் காலனி எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது? A. 1607, B. 1620, C. 1610, D. 1700. பதில் A. 1607. 4. மேபிளவர் கப்பல் எந்த ஆண்டு பயணம் செய்தது? A. 1607, B. 1620, C. 1615, D. 1630. பதில் B. 1620. 5. டச்சுக்காரர்கள் ஹட்சன் ஆற்றின் அருகில் நிறுவிய குடியேற்றம் எது? A. நியூ ஆம்ஸ்டர்டாம், B. பிளைமவுத், C. ஜேம்ஸ்டவுன், D. ரோனோக். பதில் A. நியூ ஆம்ஸ்டர்டாம். 6. நியூ ஆம்ஸ்டர்டாம் பின்னர் எந்த நகரமாக பெயர் மாற்றப்பட்டது? A. வாஷிங்டன், B. பாஸ்டன், C. நியூயார்க், D. பிலடெல்பியா. பதில் C. நியூயார்க். 7. யாத்ரீகர்கள் பில்கிரம்ஸ் முதன்மையாக எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? A. ஸ்பெயின், B. இங்கிலாந்து, C. போர்ச்சுகல், D. பிரான்ஸ். பதில் B. இங்கிலாந்து. 8. 1700களில் குடியேற்ற நாடுகளில் அதிகரித்த அடிமை மக்களின் பெரும்பாலானவர்கள் எந்த கண்டத்தில் இருந்து வந்தனர்? A. ஆசியா, B. ஆப்பிரிக்கா, C. ஐரோப்பா, D. ஆஸ்திரேலியா. பதில் B. ஆப்பிரிக்கா. 9. 1770ஆம் ஆண்டில் இங்கிலாந்திற்கு சொந்தமான வட அமெரிக்க குடியேற்ற நாடுகளில் மக்கள் தொகை எவ்வளவு இருந்தது? A. 1 மில்லியன், B. 2 மில்லியன், C. 3 மில்லியன், D. 4 மில்லியன். பதில் B. 2 மில்லியன். 10. யாத்ரீகர்கள் புதிய நிலத்தில் எந்த காரணத்திற்காக குடியேறினர்? A. வணிகம், B. அடிமை விற்பனை, C. மதச் சுதந்திரம், D. இராணுவ ஆதிக்கம். பதில் C. மதச் சுதந்திரம். 11. 1607ஆம் ஆண்டில் நிறுவப்பட்ட முதல் ஆங்கிலேய குடியேற்றம் எது? A. பிளைமவுத், B. நியூ ஆம்ஸ்டர்டாம், C. ஜேம்ஸ்டவுன், D. ரோனோக். பதில் C. ஜேம்ஸ்டவுன். 12. ஜேம்ஸ்டவுன் எங்கு அமைந்துள்ளது? A. மாசாச்சூசெட்ஸ், B. விர்ஜினியா, C. நியூயார்க், D. பென்சில்வேனியா. பதில் B. விர்ஜினியா. 13. 1620ஆம் ஆண்டு மேபிளவர் கப்பலில் யார் பயணித்தனர்? A. ஸ்பானியர்கள், B. டச்சுக்காரர்கள், C. யாத்ரீகர்கள் பில்கிரம்ஸ், D. பிரான்சுக்காரர்கள். பதில் C. யாத்ரீகர்கள் பில்கிரம்ஸ். 14. மேபிளவர் பயணம் செய்த இடம் எது? A. ஜேம்ஸ்டவுன், B. பிளைமவுத், C. நியூயார்க், D. ரோனோக். பதில் B. பிளைமவுத். 15. 1624ஆம் ஆண்டில் டச்சுக்காரர்கள் எந்த குடியேற்றத்தை நிறுவினர்? A. பிளைமவுத், B. நியூ ஆம்ஸ்டர்டாம், C. ஜேம்ஸ்டவுன், D. விர்ஜினியா. பதில் B. நியூ ஆம்ஸ்டர்டாம். 16. நியூ ஆம்ஸ்டர்டாம் தற்போது எதன் பெயராக மாற்றப்பட்டது? A. வாஷிங்டன், B. பாஸ்டன், C. நியூயார்க், D. சிகாகோ. பதில் C. நியூயார்க். 17. 1700களில் எந்த குடியேற்ற நாடுகளில் அடிமை தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது? A. பிரான்ஸ், B. ஸ்பெயின், C. ஆங்கிலேய குடியேற்றங்கள், D. போர்ச்சுகல். பதில் C. ஆங்கிலேய குடியேற்றங்கள். 18.
1770களில் இங்கிலாந்து கட்டுப்பாட்டிலிருந்த வட அமெரிக்க குடியேற்ற நாடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஏ 10, பி 12, சி 13, டி 15. பதில் சி 13. 19. 1770ஆம் ஆண்டில் வட அமெரிக்காவில் குடியேற்ற நாடுகளின் மக்கள் தொகை எவ்வளவு? ஏ 1 மில்லியன், பி 2 மில்லியன், சி 3 மில்லியன், டி 4 மில்லியன். பதில் பி 2 மில்லியன். 20. 1587ஆம் ஆண்டில் ரோவனோக் தீவில் குடியேற்றத்தை ஏற்படுத்தியவர் யார்? ஏ கிறிஸ்டோபர் கொலம்பஸ், பி ஜான் ஸ்மித், சி சர் வால்டர் ராலே, டி ஹென்றி ஹட்சன். பதில் சி சர் வால்டர் ராலே. 21. ரோவனோக் குடியேற்றம் எந்த கடலுக்கு அருகில் அமைந்திருந்தது? ஏ கரீபிய கடல், பி பசிபிக் பெருங்கடல், சி அட்லாண்டிக் பெருங்கடல், டி இந்த பெருங்கடல். பதில் சி அட்லாண்டிக் பெருங்கடல். 22. ரோவனோக் குடியேற்றம் எந்த நாட்டின் பகுதியாக இருந்தது? ஏ ஸ்பெயின், பி பிரான்ஸ், சி இங்கிலாந்து, டி போர்ச்சுகல். பதில் சி இங்கிலாந்து. 23. 1587இல் ரோவனோக் குடியேற்றத்திற்கு எந்த பெயர் கொடுக்கப்பட்டது? ஏ பிளைமவுத், பி வெர்ஜினியா, சி நியூ ஆம்ஸ்டர்டாம், டி ஜேம்ஸ்டவுன். பதில் பி வெர்ஜினியா. 24. ரோவனோக் குடியேற்றம் ஏன் இழக்கப்பட்ட குடியேற்றம் என அழைக்கப்படுகிறது? ஏ பூர்வகுடிகள் ஆங்கிலேயர்களை விரட்டிவிட்டதால், பி இயற்கை பேரழிவால் அழிந்ததால், சி அங்கு குடியேற்றத்தின் எந்த சுவடும் மீண்டும் காணப்படவில்லை, டி இங்கிலாந்து ஆளுநர் குடியேற்றத்தை கைவிட்டதால். பதில் சி அங்கு குடியேற்றத்தின் எந்த சுவடும் மீண்டும் காணப்படவில்லை. 25. ரோவனோக் குடியேற்றத்தின் முக்கியமான பிரச்சனை என்ன? ஏ உணவு தட்டுப்பாடு, பி பூர்வகுடிகள் தாக்குதல், சி போதுமான ஆதரவு இல்லாமை, டி மேற்கண்ட அனைத்தும். பதில் டி மேற்கண்ட அனைத்தும். 26. ரோவனோக் குடியேற்றம் எந்த மாநிலத்திற்கு அருகே அமைந்துள்ளது? ஏ மாசாச்சூசெட்ஸ், பி நியூயார்க், சி வட கரோலினா, டி வெர்ஜினியா. பதில் சி வட கரோலினா. 27. ரோவனோக் குடியேற்றத்தில் உள்ள கடைசி ஆதாரம் என்ன? ஏ CROATOAN என எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு, பி எரிக்கப்பட்ட குடியிருப்புகள், சி ஆங்கிலேயர்களின் தொலைந்த ஆயுதங்கள், டி பழங்குடியினர் எழுதிய பதிவுகள். பதில் CROATOAN என எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு. 28. ரோவனோக் குடியேற்றத்திலிருந்த மக்கள் எங்கே சென்றார்கள் என்று கருதப்படுகிறது? ஏ பிளைமவுத், பி ஜேம்ஸ்டவுன், சி பூர்வகுடி இனத்துடன் கலந்துவிட்டனர், டி மீண்டும் இங்கிலாந்து திரும்பினர். பதில் சி பூர்வகுடி இனத்துடன் கலந்துவிட்டனர். 29. ரோவனோக் குடியேற்றம் எப்போது உருவாக்கப்பட்டது? ஏ 1607, பி 1620, சி 1587, டி 1700. பதில் சி 1587. 30. அடிமை வணிகம் முதன்முதலில் எந்த நாட்டினால் தொடங்கப்பட்டது? ஏ இங்கிலாந்து, பி ஸ்பெயின், சி போர்த்துகல், டி பிரான்ஸ். பதில் சி போர்த்துகல். 31. அமெரிக்காவில் கொண்டுவரப்பட்ட முதல் ஆப்பிரிக்க அடிமைகள் எந்த ஆண்டு வந்தனர்? ஏ 1607, பி 1619, சி 1700, டி 1587. பதில் பி 1619. 32. 1619இல் அமெரிக்காவிற்கு கொண்டுவரப்பட்ட முதல் அடிமைகள் எந்த நாட்டின் கப்பலில் வந்தனர்? ஏ போர்த்துகீசிய, பி டச்சு, சி ஆங்கிலேய, டி ஸ்பானிய.
பதில் பி டச்சு. 33. அடிமை வணிகத்தில் முக்கியமாக எந்த கண்டத்தின் மக்கள் பாதிக்கப்பட்டனர்? ஏ ஆசியா, பி ஆப்பிரிக்கா, சி ஐரோப்பா, டி தென் அமெரிக்கா. பதில் பி ஆப்பிரிக்கா. 34. அடிமைகளை எந்த வகையான பொருளாதார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தினர்? ஏ தொழிற்துறை வேலை, பி பெருந்தோட்ட வேலை, சி இராணுவம், டி அரசாங்க நிர்வாகம். பதில் பி பெருந்தோட்ட வேலை. 35. அடிமை வணிகத்தின் மூலம் அதிக லாபம் சம்பாதித்த முதல் ஆங்கிலேயர் யார்? ஏ ஜான் ஹாப்கின்ஸ், பி கிறிஸ்டோபர் கொலம்பஸ், சி வால்டர் ராலே, டி ஹென்றி ஹட்சன். பதில் அ ஜான் ஹாப்கின்ஸ். 36. அடிமை வணிகம் பெரும்பாலும் எந்த கடலை கடந்து நடந்தது? ஏ பசிபிக் கடல், பி இந்திய பெருங்கடல், சி அட்லாண்டிக் பெருங்கடல், டி அராபிக் கடல். பதில் சி அட்லாண்டிக் பெருங்கடல். 37. அடிமை வர்த்தகத்தால் பெரும்பாலும் எந்த நாட்டின் பெருந்தோட்டங்கள் பயனடைந்தன? ஏ பிரான்ஸ், பி அமெரிக்கா, சி ஜெர்மனி, டி ரஷ்யா. பதில் பி அமெரிக்கா. 38. அடிமை வணிகத்திலிருந்து அதிகபட்சமாக எந்த ஐரோப்பிய நாடுகள் லாபம் அடைந்தன? ஏ இங்கிலாந்து, போர்த்துகல், ஸ்பெயின், பி ரஷ்யா, இத்தாலி, ஜெர்மனி, சி சீனா, ஜப்பான், கொரியா, டி நோர்வே, ஸ்வீடன், டென்மார்க். பதில் அ இங்கிலாந்து, போர்த்துகல், ஸ்பெயின். 39. அடிமை வணிகத்தில் பயணித்த அடிமைகள் பெரும்பாலும் எந்த வழித்தடம் மூலம் சென்றனர்? ஏ மத்திய கடல் வழி, பி அட்லாண்டிக் மத்திய பாதை, சி வடக்கு கடல் வழி, டி ஆர்க்டிக் கடல் வழி. பதில் பி அட்லாண்டிக் மத்திய பாதை. 40. அடிமை வணிகத்தை ஒழிக்க முதலில் முயற்சி செய்த நாடு எது? ஏ அமெரிக்கா, பி இங்கிலாந்து, சி பிரான்ஸ், டி போர்த்துகல். பதில் பி இங்கிலாந்து. 41. அடிமை வணிகத்தால் அமெரிக்காவில் எந்த பகுதி அதிக பாதிக்கப்பட்டது? ஏ வட அமெரிக்கா, பி தென் அமெரிக்கா, சி கரீபியன் தீவுகள், டி மேற்கண்ட அனைத்தும். பதில் டி மேற்கண்ட அனைத்தும். 42. அடிமை வணிகத்தின் எதிர்ப்புக்கு காரணமான முக்கிய பிரச்சனை என்ன? அ பொருளாதார நஷ்டம், பி மனித உரிமை மீறல், சி அரசியல் தகராறு, டி தொழில்நுட்ப வளர்ச்சி. பதில் பி மனித உரிமை மீறல். 43. அடிமை வணிகத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என மதிப்பிடப்படுகிறது? அ 1 மில்லியன், பி 5 மில்லியன், சி 11 மில்லியன், டி 20 மில்லியன். பதில் சி 11 மில்லியன். 44. அடிமை வணிகத்தால் பெருந்தோட்ட பொருளாதாரம் எந்த விளைச்சலுக்கு முக்கியமாக சார்ந்தது? அ கோதுமை, பி சர்க்கரை, சி பழங்கள், டி பூண்டு. பதில் பி சர்க்கரை.